பரிசுத்த ஆவியானவரே சோத்திரம். அப்பா, இந்த ஆராதனையுடைய தீர்க்கத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனை தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஆண்டவரே உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் தாழ்த்துகிறோம். அப்பா இயேசுவே, இடத்துல குற்றங்களும் குறைகளும் இருந்தால் ஆண்டவரே நீருடைய ரசத்தினால் எங்களுக்கு மன்னித்து ஆண்டவர் இந்த புரோகிராமை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களுக்கு ஆண்டவரே உடைய மகிமை, ஆண்டவரே உடைய பிரசனம் இயேசுவின் நாமத்தில் இறங்கி அவருடைய ஆசீர்வதிக்கும்படியாக ஆராதனை விரோதமாக எந்த தடையானாலும் இப்பொழுது அந்த தடைகளை முந்தி கட்டுகிறோம். பரிசுத்த ஆண்டவர் இந்த தடைகளை நிருபலமாக்கி போடுவோம். பாடல் நேரம், செவ்வ நேரம், அப்பா தேவ செய்தியின் நேரங்களில் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படி எல்லா மகிமை துதி மத்திய இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு பாடலை பாடி, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார். இதை பார்த்து கொண்டிருக்க யாவையும் இயேசுவின் நாமத்தை வாழ்த்து சொல்லுங்கள். நாம் சேர்ந்து பாடலாமா? இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் தெய்வமாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுங்கள். ஆகவே அவரை ஆராதிக்கிற நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். அவர் துதி எப்போதும் என் வாயில்களுக்கும் என்று சொல்லப்பட்டது போல நாம் இணைந்து ஆண்டவரை துதிக்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், என் கிருபை உனக்கு போதுங்கிற பாடலை பாடல் ஆண்டவரை நாமத்தை பேசலாம்.
ஆண்டுடைய கிருபை நமக்கு போதுமானதாய். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தில் எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. உங்களுடைய உற்றார், உங்களுடைய உறவினர் மறக்கலாம், உங்கள் நண்பர்கள் மறக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிற எல்லா ஜனமும் உங்களை யாரெல்லாம் நினைப்பாங்கன்னு சொன்னீங்களோ அவங்கெல்லாம் உங்களை மறக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் உண்மை மறக்காத. அதை பாருவோம். உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னை இயேசு நேசிக்கிறார். கஷ்டப்படும் போது நமக்கு உதவுவார்.
வந்த தெய்வம் உனக்கொருவர் இருக்கிறார். உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கிறார். உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். எப்பொழுதும் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். அல்லேலூயா. Praise the Lord. ஆமென். இந்த உலகத்தில் யார் நம்மை மறந்தாலும் நம்மை மறக்காத ஒரு தெய்வத்துக்கு ஒரு ஆராதனை செய்யலாமா? நீங்க இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டாலும் சரி, இல்லை என்றால் எழுந்து நின்றாலும் சரி, ஆண்டவரை நாம் கனப்படுத்தி ஆண்டவருக்கு ஒரு மகிமையை, ஒரு 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 மரியாதையை ஆண்டவருக்கு நாம் செலுத்தி சொல்றோம். கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமா? ஆமென். அல்லேலூயா. நாம் இணைந்து தேவனுடைய நாமத்தை வல்லமையில் பெரியவரே, ஓ ஆராதனைக்கு தகுதியானவரே, ஆராதனை
பஞ்சங்களுக்கு எதிராக இருக்கிறது.
சமாதானத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். உங்களுக்கும் எனக்கும் நன்றாக தெரிந்த ஒரு விஷயம், இன்றைக்கு உலகத்திலே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. அந்த உலக நாடுகளுக்கு தேவன் நல்ல சமாதானம் கொடுக்கும்படி நமக்கு இருக்கிற பாசமாக அந்த குறிப்புக்காக நாம் ஜெபம் பண்ணணும். எல்லாம் உங்கள் கரங்களை உயர்த்திக்கிங்க. வானத்துக்கு நேராக உங்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் உலகத்தை நோக்கி பார்ப்பார். இந்த உலகத்தை படைத்தவர் அவர். 6 நாள் இந்த உலகத்தில் என்னென்ன தேவையோ அதையெல்லாம் படைச்சு 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். ஆமென். நம்முடைய தேவன் இந்த உலகத்தின் மீது அதிகமான கரிசனை கொண்டு அவர் இந்த உலகத்தை செலுத்தினார். உலக சமாதானத்துக்காக, சந்தோஷத்துக்காக, வியாதிகள் பாசமாக சமாதானத்துக்காக நாங்கள் சுபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உலகத்தை உண்டாக்கினவர் நீர் ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு காரியத்தை அற்புதமாய் என் தேவன் நீர் உண்டாக்கி வைத்திருந்தீர் ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்தில் ஆண்டவரே சமாதானத்தின் தேவன் நீர் ஆளுகை செய்த ஆண்டவரே. அப்பா, அந்த உலகத்தில் ஆண்டவரே சமாதானத்தை கொடுக்க வல்லவரா இருக்கிறீர் ஆண்டவரே. தீய காரியங்கள் ஆண்டவரே, தீய ஆண்டவரே எண்ணங்களை இயேசுவின் நாமத்தினால் எடுக்கும்படியாய் நாங்கள் சுபிக்கிறோம். கரத்துக்குள்ளாய் நாங்கள் ஆண்டவரே இந்த உலகத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சமாதானம் ஆளுகை செய்ய வேண்டும்படியாய் சுபிக்கிறோம். சந்தோஷங்கள் ஆளுகை செய்ய வேண்டும்படியாய் சுபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா யுத்தங்கள் ஓயும்படியாய் நாங்கள் கட்டளை எடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால எல்லா தடைகளை உடைக்கிறோம். உலகத்துக்கு விரோதமாய் எழுப்பி நிற்கிற எல்லா சாத்தானுடைய கரங்களை ஆண்டவரே, சாத்தானுடைய திட்டங்களை ஆண்டவரே அப்பா நாங்கள் அதமாக்கி சுபிக்கிறோம் ஐயா. இந்த வேளையில ஆண்டவரே நீர் படைத்த இந்த உலகத்தை ஆண்டவரே ஒருவனாலையும் ஆண்டவரே, ஒருத்தராலையும் ஆண்டவரே அப்பா தொட முடியாது ஆண்டவரே. ஆவியானவர் நீர் அசைவாட வேண்டும்படியாய் சுபிக்கிறோம். அதிகாரமுள்ள கரத்தினால் ஆண்டவரே அப்பா இந்த உலகத்தை ஆண்டவரே நீர் தொட வேண்டும்படியாய் நாங்கள் சுபிக்கிறோம். எல்லா தடைகள் உடைத்து போட வேண்டும்படியாய் சுபிக்கிறோம் தகப்பனே. சமாதானத்தினால் நிரப்புவீராக, சமாதானத்தினால் நிரப்புவீராக. சமாதானத்தின் மேகம் மூடுபடியாய் நாங்கள் சுபிக்கிறோம் ஆண்டவரே. சந்தோஷத்தினால் நிரப்புவீராக தகப்பனே. எல்லா தடைகளை உடைங்க உடைங்க இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. அப்பா இந்த வேளையில தகப்பனே எல்லா தடைகளை உடைத்து போட வேண்டும்படியாய் சுபிக்கிறோம். எல்லா சாத்தானுடைய கிரியைகள், தந்திரங்கள் ஆண்டவரே எண்ணங்களை அதமாக்கி போட வேண்டும்படியாய் சுபிக்கிறோம். உலகத்துக்கு விரோதமாய் எழுப்பி நிற்கிற எல்லா மனுஷரீக வல்லமைகளும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால கட்டி சுபிக்கிறோம் தகப்பனே. இந்த வேளையில அற்புதமாய் ஆண்டவரே அப்பா உலகத்தை வழி நடத்த வேண்டும்படியாய் சுபிக்கிறோம். ஆவியானவர் நீர் வழி நடத்துவீராக அப்பா, அதிசயமாய் நடத்துவீராக தகப்பன. ஒவ்வொரு காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே உலகத்தை ஆண்டவரே அப்பா கெடுக்க நினைக்கிற எல்லா கொள்ளை வியாதிகள் எல்லா மரணங்களை கண்டுகிற இயேசுவின் நாமத்தினால சாத்தான் ஆண்டவரே அப்பா கொண்டு வருகிற காரியங்களை ஆண்டவரே நிர்மலமாக்கி போட வேண்டும்படியாய் சுபிக்கிறோம். எல்லா தடைகளை உடைத்து போட வேண்டும்படியாய் சுபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த உலகத்தை சேமமாய் மாற்றுவோம் தகப்பன. அப்பா ஒரு வளமிக்கு ஆண்டவரே ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு உலகமாய் தேவனாகிய கர்த்தரை மாற்றும்படியாய் சுபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் ஆண்டவரே அப்பா சமாதானத்தின் தேவனீர் ஆளுகை செய்வீராக, சந்தோஷத்தின் தேவனீர் ஆளுகை செய்வீராக. இந்த உலகத்துல அன்பு ஆண்டவரே அதிகரிக்கணும் ஆண்டவரே, சந்தோஷங்கள் அதிகரிக்கணும், சமாதானங்கள் அதிகரிக்கணும் தகப்பன. எல்லா வியாதிகள் மறைந்து போகட்டும், யுத்தங்கள் மறைந்து போகட்டும், பாவங்கள் மறைந்து போகட்டும், சாபங்கள் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே நீர் பெரியவர் ஆண்டவரே. இந்த உலகத்தை உடைய கரத்துக்குள்ளாய் நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா அதை இன்னும் ஆண்டவரே இன்னும் தேவனாகிய கர்த்தர் அதை உருவாக்க வேண்டும்படியாய் சுபிக்கிறோம். இதாகில் ஆண்டவரே இந்த உலகத்துல தகப்பன ஆண்டவரே அநேக காரியங்கள், திருத்த வேண்டிய காரியங்கள் அநேக உண்டு தகப்பன. இந்த வேளையில் அதை சீர்படுத்த வேண்டும்படியாய் சுபிக்கிறோம். ஸ்திரப்படுத்துவீராக. ஆவியானவர் நீர் அசைவாடும்படியாய் சுபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீதியா இருக்கிற ஒவ்வொரு காரியங்களுடைய கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து சுபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபங்களை கேட்டவர்கள் கைகளை அசைத்து பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இரண்டாவது ஜெப குறிப்பு பார்த்தீங்கன்னா கடன் பட்டவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த சூழ்நிலையில அதிகமான கடனுக்குள்ளாக ஜனங்கள் நடத்தப்படுகிறார்கள், விசுவாசிகள் நடத்தப்படுகிறார்கள். ஆகவே இந்த கடன் பிரச்சனையிலிருந்து, இந்த பொருளாதார கடன் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். அதற்காக நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரர் வின்சென்ட் அவர்கள் பாரத்தோடு ஜெபிப்பார்கள். நம்ம எல்லாரும் இணைந்து இந்த கடன் பிரச்சனை தேசத்திலிருந்தும் நம்முடைய குடும்பத்திலிருந்தும் தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விற்கும்
இந்த கடன் பிரச்சனைக்கு பெரிய விடுதலை தரப்படும். அதுக்காக நாம் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்கான நன்றியோடு அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த உயிர்த்தெழுந்த நல்ல நாளிலும் கூட தகப்பனே ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் சொல்லப்பட்ட ஜெப குறிப்புக்காய் ஆண்டவரே உம்முடைய பாதத்தை நாங்கள் பிதாவானவர் ஆண்டவரே உம்மை நாங்கள் பிடிக்கிறோம். ஆண்டவரே எசப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரே இந்த கொரோனாவனால ஆண்டவரே இந்த லாக்டவுன் போட்டதுனால ஆண்டவரே எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே கடத்தினாலும் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா கடன் பாரங்களினால எவ்வளவு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே இந்த கடத்தினால் ஏற்பட்டிருக்கிற மரணங்கள் ஆண்டவரே தற்கொலை எண்ணங்கள் எவ்வளவு ஆண்டவரே அப்பா இந்த கொரோனா நாட்களில் நாங்கள் பார்க்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே இந்த கடன் என்கிற இந்த ஆவியானது எங்கள் தேசத்தை விட்டு இயேசுவின் நாமத்தினால் அகலும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கடன் ஆவியானது ஆண்டவரே எந்த மனிதனையும் பிடிக்காதபடி ஆண்டவரே இந்த கடனின் ஆவியானது கடலின் ஆழத்திலோ அகாலின் பாதலத்தில் நீ தள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜெபமானது ஆண்டவரே அநேக கடன் பிரச்சனைகளை மாறத்தக்கதான, அநேக குடும்பங்களில் ஒரு சமாதானத்தை உண்டாக்கத்தக்கதான, அநேக குடும்பங்களில ஆண்டவரே ஒரு ஜெயத்தை கொடுக்கிறதான ஒரு ஜெபமாய் மாறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உம்முடைய வசனம் சொல்லுகிறது, நீயோ கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பாய் என்ற ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் கிறிஸ்துவுக்குள் வாக்குத்தத்தங்கள் ஆமென் என்றும் இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே இந்த வாக்குத்தத்த வசனங்கள் நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோம். எல்லாம் சேர்ந்து சொல்லலாம், நீயோ கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பாய் என்கிற அந்த வசனத்தின் பிரகாரமாய் இயேசுவின் நாமத்தினால் ஜனங்களை ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே ஜனங்களுடைய மடிகளில் உம்முடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே வந்து விழட்டும். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாக உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடி உங்களை ஆசீர்வதிப்பார் என்ற அந்த வாக்குத்தத்தின் பிரகாரமாகும். ஆண்டவரே எல்லா குடும்பங்களுடைய ஆசீர்வதியும் ஆண்டவரே இந்த கடன் பாரங்களை எல்லாம் மாற்றி போடுங்க. ஆண்டவரே இந்த வாடகை பிரச்சனையோ, ஆண்டவரே லோன் பிரச்சனையோ, ஆண்டவரே வட்டி காசு பிரச்சனையோ, எந்த ஒரு ப்ராப்ளம் வராதபடி எல்லாவற்றையும் தேவனில் பொறுப்பெடுத்து நடக்கும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே ஆண்டவரை சப்பத்தை கேட்டு மறுத்தர போற கிருபைகளுக்காக நன்றி. ஜனங்களை ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். மூடப்பட்டிருக்கிற திருச்சபைகள் எல்லாம் திறக்கப்படும். சபைகள் தேவனுடைய தரிசனத்தின்படி இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அவைகள் மேற்கொள்ளாது என்று சொல்லப்பட்டிருக்கிறார். வீடுகள் தோறும் விசுவாசிகள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறபடினால் ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். ஆனாலும் அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே தேவனை ஆராதித்தார். ஆகவே சீக்கிரத்தில் நாம் ஒருமனப்படும் முடியும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவே இயேசுவின் நாமத்தினால் சீக்கிரம் திருச்சபைகள் திறக்கப்படும். அவர்கள் அப்போஸ்தலர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி ஜெபித்த போது, கூடி வாழ்ந்த போது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இறங்கினதை போல சீக்கிரத்தில் மூடப்பட்ட திருச்சபைகள் எல்லாம் திறக்கப்பட்டு வீடுகளில் நாங்கள் ஆராதிப்பதிலே சந்தோஷம். ஆனாலும் ஒரு சிலரால் ஆராதிக்க முடியவில்லை, ஒரு சில குடும்பங்களால் ஒருமனப்பட முடியவில்லை, ஒரு சிலர் ஆராதிப்பதே இல்லை. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக தேவன் மனம் இறங்கி சீக்கிரத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டு துதிக்க ஆராதிக்க ஆண்டவரே சீக்கிரம் வாசல்களை திறக்க முடியாது. எனவே கடினப்பட்டிருக்கிற விசுவாசிகள் ஜெபம் பண்ண ஆண்டவரை ஆராதிக்கணும் தெரிந்தும், அந்த நேரத்துல தூங்குவதும், அந்த நேரத்துல உணவு உண்ணுவதும், அந்த நேரத்துல டிவி பார்க்கிறதும், அந்த நேரத்துல சோம்பேறித்தனமா இருக்கிற அப்படிப்பட்ட ஆவிகளை விசுவாசிகளை வச்சு இயேசுவின் நாமத்தினால் அப்புறப்படுத்துவார். ஒரு தேவ பயம் உண்டாகும். சோத்திரம். லாக்டவுன் ஆண்டவரே சோத்திரம். ஏதோ இந்த வியாதிக்காக விட்ட லாக்டவுன் தானே தவிர ஆராதனைக்காக விட்ட லாக்டவுன் கிடையாது ஆண்டவரே. ஆனால் இதை தனக்கு சாதகமா எடுத்து சோம்பேறித்தனங்களா சோம்பலாய் திரிகிறவர்கள், தூக்க மயக்கத்தில் இருக்கிற விசுவாசிகளை தட்டி எழுப்புங்க. எலியாவை தட்டி எழுப்பினதை போல, ஆண்டவரை யோனாவை ஆண்டவரை மனம் திரும்ப செய்ததை போல, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே மறுதளித்த பேதுருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததை போல இந்த சீக்கிர சபை திறப்பதற்கு முன்பாக விசுவாசிகள் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனோடு நல்ல உறவு,
தேவனோட நல்ல ஐக்கியம், தேவனோட நல்ல பசுத்த பிரசனம் உள்ளவர்கள் கர்த்தாவே மாறும். விசுவாசிகளுக்கு மாத்திரம் அல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்களுக்குள்ள ஒரு பாரம், தேவனை குறித்த ஒரு தரிசனம், வேதாகமத்தை குறித்த ஒரு தரிசனம், ஆராதனை குறித்த ஒரு தரிசனம் இயேசுவின் நாமத்தினால் உண்டாகட்டும் என்று சொல்லி ஆசீர்வதியும் பெரியவர். கர்த்த ஜெபங்களை கேட்கக்கூடிய சோதரம் பண்ணுவோம். கைகளை அசைத்து எல்லா சோதரம் கடைசி ஊரில் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். இதை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். சமாதானம் இல்லையா? சமாதானத்தை கட்டவிடுங்க. குடும்பங்கள் பிரிந்திருக்கிறதா? பிரிவினைகள் மாறட்டும். கணவன் மனைவிக்கு சண்டையா, அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகளுக்கு சண்டையா, இயேசுவின் நாமத்தினால் அந்த பிராப்ளம் எல்லாம் மாறி போகும்படி ஜெபிக்கும். தேவையோடு இருப்பார்கள், தேவைகள் சந்திக்கப்படும். வியாதியால் பலவீனப்பட்டிருப்பார்கள், இப்போது கரம் நீட்டி அவர்களை கொண்டு ஆசீர்வதிக்கும்படியாய் விடுதலை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். தரித்திரத்தின் ஆவி வீடுகளை விட்டு வெளியேறட்டும். எல்லா பிசாசின் சேட்டைகள் இருக்குமானால் இப்போது நாங்கள் ஒருமனப்படுகிறோம். ஆண்டவரே சோதர இயேசுவின் நாமத்தினால் நானும் என் மனைவி ஒருமனப்பட்டு ஜெபித்து அந்த அசுத்தாவிகள் குடும்பங்களை விட்டு வெளியேறட்டும். சேட்டை பண்ணுகிற அந்தகார ஆவிகள் குடும்பங்களை தூக்கத்தை கெடுக்கிற, தூங்க விடாதபடி ஆண்டவரே தூக்கத்தை கெடுக்கக்கூடிய எல்லா அந்தகார வல்லமைகள், பயத்தின் ஆவிகள், பயத்தின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறட்டும் என்று சொல்லி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதா, உங்களுக்கு சந்தோஷம் உண்டாவதா, உங்களுக்கு சௌக்கியம் உண்டாவதா, உங்களுடைய ஆரோக்கியத்தை கர்த்தர் வர பண்ணுவாரா. ஆண்டவரை ஆசீர்வதிங்க. சொல்லியிருக்காங்க ஆண்டவர் எங்களோடு பேசுங்கள். கரத்துல தாழ்த்துகிறோம். வேதாகமத்தின் மூலியமா எங்களோடு பேசு, வசனத்தின் மூலியமா எங்களோடு பேசு. நீர் பேசு, நாங்கள் கேட்கிறோம். நீர் பேசு, நாங்கள் கேட்கிறோம். எல்லா மதிப்பின் புதிய மத்திய உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. இவ்வளவு நேரம் ஆண்டுடைய கிருபையினால ஆண்டவர் ஆராதிக்கவும் செபிக்கவும் ஆண்டவர் நமக்கு இந்த கிருபை இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நாள்ல நம்ம உயிரோடு பாதுகாத்து தேவனுடைய நாமத்துக்கு மகிமை. அவருடைய கிருபைக்காக நான் ஆண்டவரை சோதரிக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கலாமா? அல்லேலூயா. திரும்ப கேட்டு சந்தோஷமா இருக்குங்க. இந்த உலகத்துல ஆண்டுடைய வார்த்தை நமக்கு இல்லாம இருந்தா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கவே முடியாது. ரட்சித்த தேவனுடைய வார்த்தை, வார்த்தை தான் ஆண்டவராகிய இயேசு, இயேசு தான் ஆண்டவராகிய வார்த்தையாகவும் ஆகிறது. இன்னைக்கு உங்களோடு பேச போகக்கூடிய ஒரு மெசேஜ் என்னன்னா, மனுஷனை குறித்து எச்சரிக்கையா, மனுஷனை குறித்து எச்சரிக்கையா இருக்கிறேன். தலைமுறைதான் முதல். அதற்காக நான் தெரிந்து கொண்ட ஒரு வேத பகுதி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். எல்லாம் பைபிள் எடுப்பீங்க, எல்லாம் பைபிள் எடுத்துட்டு கையில பிரிங்க. பைபிள் ஆதியாகம்னா முதல் புத்தகம். வாசிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26. பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்துகளையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். மனுஷனை குறித்து ஏன் உங்க எச்சரிக்கையா இருக்கணும்னு சொன்னா, இந்த மனுஷனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அத்தாரிட்டி, பவர், அது மிகவும் பெரியது. இன்னைக்கு மனுஷனை மனுஷனாவே மதிக்கல. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா மனுஷனுக்கு தேவன் கொடுத்த அந்த பவர், மனுஷனுக்கு தேவன் கொடுத்த அதிகாரம், அத்தாரிட்டி, அந்த நேச்சுரல் பவரை நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த மனுஷனையும் நீங்க அற்பமா எண்ண மாட்டீங்க. எந்த மனுஷனையும் நீங்களும் நானும் அற்பமா எண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த தலைவர் நான் பேசுறேன். மனுஷனை குறித்து எச்சரிக்கிறாரு. ஏன்னா தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அதிகாரம் முழுமையும் அவர் யாருக்கு கொடுக்கிறார் என்றால் மனிதனுக்கு கொடுக்கிறார். மனுஷனுக்கும் மனுஷனுக்கும். 5 நாள்ல பாத்தீங்கன்னா
ஆண்டவர் சூரியனை படைக்கிறார், கடலை அது எதுன்னு படிக்கிறார். ஆனா 6வது நாள்ல பார்த்தீங்கன்னா மனுஷனை படைக்கும் போது அவங்களுக்கு என்ன கொடுக்குறாருன்னா பவர். இதை கேட்டு கொண்டிருக்கிற சகோதரன் சகோதரி உன்ன நீ வேஸ்ட்னு நினைக்க கூடாது. பவர்ஃபுல் மேன், பவர்ஃபுல் உமன். சொல்லுங்க, புரியும். ஆமென் சொல்றாங்க. ஊழியக்காரர்களே, நீங்கள் யாரும் ஒரு சாதாரணமானவர்கள் அல்ல. பவர்ஃபுல் காட் மினிஸ்டரா கர்த்தர் உங்களை உருவாக்கி இருக்கிறார். பவர்ஃபுல் காட் மினிஸ்ட்ரிஸ், அதாவது சகோதரிகளாய் கர்த்தர் உங்களை உருவாக்கி இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆகவே இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனிதனை குறித்தும் நாம் ஒரு கவனமா இருக்க வேண்டும். அவர்களை பின்னணியை நாம் பார்க்கும் போது அவர்கள் பின்னணியத்துல எப்படிப்பட்ட வல்லமை இருக்குது என்பதை நாம் உணர்ந்து கொண்டால் எந்த மனுஷனையும் நாம் மதிக்கிறவர்களாக நாம் மாறுவோம். இந்த உலகத்துல புறக்கணிக்கப்படுகிறவர்கள் சில மனுஷர்கள், சில மனுஷர்கள். யாருங்க? திக்கற்றவங்க மனுஷன் புறக்கணிக்கப்படுறான். விதவையாக்கப்பட்ட பெண்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். இல்ல எல்லாமே இருந்து பணபலமோ ஆள் பலமோ ஒரு பேக்ரவுண்டோ இல்லாதவங்க இந்த காலத்துல அதிகமா புறக்கணிக்கப்படுறாங்க. ஆனா இது எதுவுமே தேவையில்லை உங்களுக்கு. அல்லேலூயா. ஏன் எதுவுமே தேவைன்னா ஆண்டவராகிய தேவன் ஒருவர் உங்களுக்கு இருந்தா நான் சொன்னதுல எது உங்களுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல. ஆண்டுடைய பவர், ஆண்டுடைய வல்லமே உங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை நீங்களே உணரல. இன்னைக்கு நீங்க உணர்ந்தா போதும், இந்த வல்லமை உங்களை ஆதரிக்கும், இந்த பவர் உங்களை பலப்படுத்தும், இந்த பவர் உங்களை ஒரு பெரிய மனுஷனாக, பெரிய மனுஷியாக உங்களை மாற்ற வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் அறிவதற்கு முன்பாக எல்லா மனுஷனையும் பார்த்தீங்கன்னா, நீங்க யார வேணா எடுத்துங்க, ஆகாமல இருந்து நீங்க வெளிப்படுத்த விசேஷத்தையும் பார்த்தீங்கன்னா எந்த மனுஷனும் ஆண்டவரை சந்திப்பதற்கு முன்பாக அவன் கோழையாக தான் இருந்தான், ஒன்றுக்கும் உதவாத பாத்திரமாக தான் இருந்தான், உலகத்தால் தள்ளப்பட்டவர்களாக தான் இருந்தாங்க, உலகத்தால தரைப்பட்டப்படுத்தப்பட்டவர்களாக இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் எப்போது அவரை சந்தித்தாரோ அன்றைக்கு அவர்கள் பலசாலிகளாய் மாறினார்கள், அவர்கள் வல்லமை உள்ளவர்களாக மாறினார்கள், அவர்கள் இந்த உலகத்திலே நல்லவர்களாய் வாழ முடியும் என்கிற ஒரு நல்ல பாடத்தை ஆண்டவர் கற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு யாருமே இல்ல அப்படின்னு சகோதரியே இனி நீ புலம்ப கூடாது. சகோதரனே, யாருமே இல்ல நீ புலம்ப கூடாது. எனக்கு நல்ல அப்பா அம்மா இல்ல நீ புலம்ப கூடாது. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. வாசிக்கிறவங்க அல்லேலூயா. பார்த்து கை உடைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் காட். கர்த்தருடைய நாமத்துக்கு என்ன பவர் கொடுக்கிறாரு பாருங்க. அவனுக்கு முதல் பவர் மனுஷனை உண்டாக்குவோமாக சொல்லிட்டு அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி அனைத்தையும் சகல பிராணிகளையும் எனக்கு எந்த பவருமே இல்லை நினைக்கிறேன். என்னைக்கு இந்த உலகத்துக்கு நீங்க கடவுளால பிறக்கப்பட்டுட்டீங்களோ அப்பவே இந்த பவருக்கு நீங்களும் நான் சொந்தக்காரன். ஆமென் சொல்றாங்க. அல்லேலூயா. அந்த பவருக்கு உங்களை தேடி நீங்க கேட்கறீங்களோ இல்லைங்களோ அந்த பவர் உங்களுக்குள்ள இருக்குது. ஆமென். எத்தனையோ ஊழியக்காரங்க, அனாதையா இருந்த ஊழியக்காரங்க இன்னைக்கு ஒரு பெருங்கூட்டத்துக்கு தகப்பனா இருக்காங்க. எத்தனையோ விசுவாசிங்க அனாதையா இருந்தவங்க இன்னைக்கு ஒரு பெருங்கூட்டத்துல சகோதரன் சகோதரி உணர்வோடு கர்த்தர் வாழ வச்சிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. நீ தனித்தவன் அல்ல, நீ தனித்தவன் அல்ல. ஊழியக்காரனே, நீங்கள் தனித்தவர்கள் அல்ல. நண்பர்களே, நீங்கள் தனித்தவர்கள் அல்ல. உறவினர்களே, நீங்கள் தனித்தவர்கள் அல்ல. உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய பவர் இருக்குது. அதுதான் மனுஷன் என்கிற பவர், அதுதான் மனுஷி என்கிற பவர். அல்லேலூயா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்குள்ள ஒரு பெரிய பவர். இன்னைக்கு உலகத்துல பிறந்தாயோ அன்னைக்கு பூமி அனைத்தையும் ஆளுகை செய்யக்கூடிய விளையாட்டு துறையில
சாதிக்க முடியலைன்னு கவலைப்படுறீங்க, தேவனை நம்பு. விளையாட்டு துறையில கட்டணும், வேலை துறையில சாதிக்கணும் விரும்புறீங்க, தேவனை நம்பு. சாதிக்கிறவனாய் கர்த்தர் மாற்றுவார். ஒரு வீடு கட்டுற விஷயத்துல, ஒரு திருமணம் பண்ற விஷயத்துல தனிமையோடு இருக்கிறாங்க, தேவனை நம்பு. தேவன் உன்னை கைவிட மாட்டான். தோல்வியின் பாதையில துவண்டு மரணத்தின் எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த பவரை இப்ப நினைங்க, உங்களுக்குள்ள மரண ஆவி உங்களை விட்டு வெளியே போய் ஜீவனுள்ள தேவனுடைய வல்லமை, அந்த பவர், மனுஷனுக்கு கொடுத்த பவரும் மனுஷனுக்கு கொடுத்த பவரும் உங்க மேல இறங்குறத ரெண்டாவது அதே பாருங்க. அடுத்த பவர் நான் பார்க்கலாம். ரெண்டாவது அடுத்த வருஷம் 27ஆம் வருஷம், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இரண்டாவது பவர் எப்படி சிருஷ்டித்தாரா? தேவ சாயலாய் சிருஷ்டித்திருக்கு. அல்லேலூயா. இரண்டாவது பவர் தேவ சாயல். நீ யாருடையவன்? உனக்கு என்ன பேக்ரவுண்டு? உனக்கு என்ன ஆள் பலம் கேட்டா ஒரே ஒரு பவரை சொல்லுங்க, நான் தேவ சாயல். நான் மனுஷியே, நீ தைரியமா சொல்லு, நான் தேவ சாயலால் படைக்கப்பட்டேன். உனக்குள்ள இருக்க அசுத்தாவி, இந்த சத்தியத்தை நீ அறிந்தபடினா உனக்குள்ள இருக்கிற அசுத்தாவி இப்பொழுது உன்னை விட்டு வெளியேறுகிறது. மகளை விட்டு கொள்ளாத தோல்வியின் என்னவே வெளியே வெளியே போ. தோல்வியின் எண்ணங்கள் வெளியேறட்டும். தேவ சாயலாய், தேவ சாயலாய். மகனே, மகளே, சகோதரனே, சகோதரியே, சாயலாரே, தகப்பன்மாரே, தேவன் உன்னை தன் சாயலாக படைத்திருக்கிறார். வெட்கப்படுத்துகிற சாத்தான் வெட்கத்தோடு உன்னை விட்டு ஓடுகிறார். சத்தியத்தை அறியும் போது உனக்கு விடுதலை, வசனத்தை அறிக்கையிடும் போது விடுதலை. கையை உயர்த்தி சொல்லி, நான் தேவ சாயல், நான் தேவ சாயலாய் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். தேவனுடைய வல்லமை எனக்குள்ள இருக்கிறது, தேவனுடைய பவர் எனக்குள்ள இருக்கிறது, தேவனுடைய அபிஷேகம் எனக்குள்ள இருக்கிறது, தேவனுடைய கிருபைகள் எனக்குள்ள இருக்கிறது, தேவனுடைய மகிமை எனக்குள்ள இருக்கிறது. இரண்டாவது என்ன பவர்? தேவ சாயல். ஓ, அறிவியல் சொல்ல கருப்பா இருக்கலாம், குட்டையா இருக்கலாம், கலை இல்லாம இருக்கலாம், கலையோடு எப்படி இருந்தாலும் மாறு தட்டி சொல்லுங்க, நான் தேவ சாயல். நான் தேவனுடைய சாயலாக இருக்கிறேன். மூணாவது பார்க்கலாம். 28ஆம் வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். மூணாவது பலுகி பெருகிற பவரை கொடுத்திருக்கிறார். பவர் பலுகி பெருகவே. நான் இந்த உலகத்திலே பலுகி பெருகவே. நாங்கள் லாக்டவுன் காலத்துல எல்லாருக்குமே பணம். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிற இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள். அப்போ எங்கள் கூட பரவாத ஒரு சகோதரி, நான் பிறந்த நாளை குறித்து அதிகமா கவலைப்பட்டது கிடையாது. ஏன்னா எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, உன் பிறந்த நாள் வந்தால வீட்டுல கருதுரமா இருக்குன்னு சொல்லுவாங்க. சின்ன வயசு ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நான் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடோ கர்த்தர் சாபங்களை உடை தெரிகிறார். என்னுடைய கூட புறவாத ஒரு சகோதரி, இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட ஒரு சகோதரி, அவங்க என்ன பண்றாங்கன்னா, எனக்கு ஒரு 500 ரூபாய் காணிக்கை கொடுத்து, ஆனா நீங்க இந்த ட்ரெஸ் வாங்க வச்சுக்கீங்க சொல்லி பாருங்க. ஆண்டவரை நம்பி கலப்பு நடத்துகிறோம். இந்த கிறிஸ்துவுக்குள்ள அநேக சொந்தங்களை, கூட பரவா சகோதர சகோதரிகளை
இயேசுவின் நாமத்தினால ஊழியக்காரன் அப்படின்ற நாமத்தினால அந்த பவர் வேலை செய்து, அந்த கிருபை வேலை செய்து சகோதரி காசு கொடுத்தாங்க. நாம சொல்றாங்க. மூணாவது பவர் தானே பழுகி பெறுகிற பவர். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை இயற்கையாகவே ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்லுங்க. எல்லாம் தோன் பாஸ்டர், எனக்கு பாதி சம்பளம் தான் பாஸ்டர், எனக்கு கால் சம்பளம். புலம்பாத புலம்பாத. மூணாவது பவர் ரகசியத்தை சொல்றேன், பழுகி பெருகு. எல்லாத்துலயும் பண விஷயத்துல எனக்கு என்ன யோசித்து பாருங்க. வாக்கியம் ஏற்கனவே யார வேலைக்கு போகாம சரியா தர்மமாக தெரியல. இந்த நேரத்துல ஒரு ட்ரெஸ் தேவையா? ஆனா தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். சகோதரியை கொண்டு கத்த என்ன பண்ணாங்க? அதிசயமான தேவன் தேவைகளை பொறாம போனாங்க. யோசிக்க யார் குடிச்சிருப்பாங்க அதை யோசிக்க. கர்த்தர் கொடுக்க வைத்தார். கர்த்தர் கொடுக்கணும் செய்வார், எடுக்கவும். ஆமென். அல்லேலூயா. அவருக்கு ஜீவனை கொடுக்கும், ஜீவனை எடுக்கவும் அதிகாரம் உண்டு. ஆமென். அல்லேலூயா. 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 அது பவர் என்ன? பழுகி பெருகி. சும்மா சித்திக்கிட்டு நான் சொல்லுங்க, நான் பழுகி பெருகுவேன். கர்த்தர் என்னை பழுகி பெருக செய்வார். எனக்கு லாக்டவுன் கிடையாது, வறுமை கிடையாது, பிரச்சனை கிடையாது, பலவீனம் கிடையாது, வியாதி கிடையாது. எல்லாவற்றையும் ஆளுகை செய்வேன். ஆளுகை செய்யும் அதிகாரம் இயற்கையாகவே பிறப்பின் மூலமாய் இயேசுவின் ரத்தத்தின் மூலமாய் இயேசுவின் நாமத்தின் மூலமாய் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே என்னை பயமுறுத்தும் ஆவிகளில் இருந்து தேவன் இன்றைக்கு எனக்கு பரிபூர்ண விடுதலை தந்தார். அவருக்கே மகிமை, அவருக்கே கனம், அவருக்கே துதி, அவருக்கே புகழ். உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது மனுஷனே ஒரு பாகம் பேசிட்டு நான் செய்தி அற்பமா என்னாது இந்த மனுஷனை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக. ஏனென்றால் வேதம் சொல்லுவது, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், பணக்காரனுக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கொடுக்கிறான். எந்த ஒரு ஏழைய மனுஷன் நினைக்கிறான். நீங்க யாரெல்லாம் சொன்னாங்க ஏற்கனவே ஒதுக்கப்படுகிறவர்கள், நீங்க யாரையுமே உதாசீனப்படுத்தாங்க, ஒதுக்காதீங்க. அவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. முதலாவது அவங்களை உதவி செய்யறீங்களோ இல்லையோ, அவங்களை அற்பமா நினைக்கிறது நிறுத்தும். மனுஷனை குறித்து எச்சரிக்கையாக. அவர்கள் பவர்ஃபுல் மேன், பவர்ஃபுல் மேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க யார் சொல்லுங்க? பவர்ஃபுல் மேன். அல்லேலூயா. தேவசாயம். நான் பழுகி பெருகுவேன். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நானும் என் மனைவி இணைந்து உங்களுக்காக ஜெபித்து முடிக்க போறோம். எல்லாம் உங்க கையை உயர்த்தணும். முட்டி போடுறது, முட்டி போடுறோம். நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த ஆராதனை தடைகள் இருந்தது, தடைகள் உடைக்க முடியாது. தேவன் ஜனங்களோடு பேசினது, தேவன் விசுவாசிகளோடு பேசினது, தேவன் ஆண்டவரை உலக மக்களோடு பேசினதற்காக, தேவன் ஊழியக்காரர்களோடு பேசினதற்காக நாங்கள் தேவ சாயல் உருவாக்கப்பட்டது. தேவனுடைய வல்லமைகளுக்கு, தேவனுடைய அபிஷேகங்களுக்கு நாங்கள் பழுகி பெறுகிற கூட்டம். நாளில உணர வைக்கிறேன். எங்கள் காதுகள் இந்த சத்தியத்தை கேட்கும்
எல்லாரும் இந்த சக்தியை ஊடுருவிப்பாய். அவர்கள் இயேசு நாமத்தால் பயத்திலிருந்து வெளியே வந்து ஆண்டவர் உதவி செய்ய ஆவியானவரே பேச முடியாது. எல்லா குடும்பத்தையும் நம்ம இயேசுவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தால் இந்த வார்த்தை ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறோம். ஊழியக்காரரை ஆசீர்வதிக்கிறோம். உலக மக்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே நன்றி. ஆராதனை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. ஆராதனை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. சீக்கிரத்தில் நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆராதிக்க எல்லா மக்களையும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாம் சேர்ந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்நிய ஐக்கியம் எங்கும் என்றும் அவருடைய வருகை பணிந்தும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். வழக்கமாய் பாடக்கூடிய இந்த பாடலை பாடி ஆராதனை நிறைவேற்றுவோம். மாரநாதா ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை கேட்டு நீங்க அநேகருக்கு செய்தியை ஷேர் பண்ணுங்க. ஆண்டவர் ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.